அடுத்தது கும்பராசி சார். கும்பராசிக்காரங்கெல்லாம் எப்பவுமே ஒரு புதுமையாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க. அடுத்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சார். ரொம்ப தொலைநோக்கு பார்வையாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி கரெக்டாக அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன புரட்டி போடுற விஷயம் என்ன இருக்குது, அவங்க ட்ரீம். ஏன்னா இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருந்து பல எண்ணங்களும் பல திட்டத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கார். நடைமுறை எப்போ வர்றது? இந்த ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு மற்றும் சூரியன் சேரும் சிவராஜ யோகம் எதிரி ஸ்தானத்தில் இருந்து தடைகள் அனைத்தும் விலகுவதே இவங்க வாழ்வில் ஒரு விடையா வருது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், குடும்பத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிறக்கணும், போய் கதவை தட்டலாமா? நிச்சயமாக இருக்கலாம். சினிமா துறையில், அரசியல், அனைத்து துறையிலும் காலகட்டம் வந்திருக்கு. இந்த ராசி ஒன்றே இவங்களுக்கு வேலையாட்கள் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். இந்த ராசி ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிறைவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருக்கார். நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேரிலே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசனம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோள் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு? அது ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத
பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18 ஆடி பெருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேறு வருது. இதில் பார்த்திங்க இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம் வேண்டுதலை வச்சு விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார், முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊர்ல திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கு. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணி அவிட்டம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது கும்பராசி சார். கும்பராசிக்காரங்கெல்லாம் எப்பவுமே ஒரு புதுமையாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க. அடுத்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சார். ரொம்ப தொலைநோக்கு பார்வையாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி கரெக்டாக அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன புரட்டி போடுற விஷயம் என்ன இருக்குது, அவங்க ட்ரீமோடு தான் இருக்காங்க. எல்லாம் 12 ராசியுமே ட்ரீம் தான். பட் இதில் இவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரீமாக இருப்பாங்க. எப்படி இருக்குது அவங்களுக்கு? நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். வெரி குட். ஏன்னா இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருந்து பல எண்ணங்களும் பல திட்டத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கார். நடைமுறை எப்போ வர்றது, இந்த ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு மற்றும் சூரியன் சேரும் சிவராஜ யோகம் எதிரி ஸ்தானத்தில் இருந்து தடைகள் அனைத்தும் விலகுவதே இவங்க வாழ்வில் ஒரு விடையாக வருது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், பொருளாதாரம் மிகப்பெரிய உச்சம் தொடும் காலகட்டம். இந்த நேரத்துலங்க எப்படிலாம் சம்பாதிக்கணும்னு பிளான் பண்ணுங்க, அத்தனையும் சம்பாரிச்சிருங்க. அக்டோபர் வரைக்குமே யோகம் உண்டு இந்த மாதத்தில். இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் சார் ஒரு பணம் வர வேண்டிய பணம் கேளுங்க. குடும்பத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பிறக்கணும், போய் கதவை தட்டலாமா, நிச்சயமாக இருக்கலாம். சினிமா துறையில் அரசியல் அனைத்து துறையிலும் காலகட்டம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல கடனை குறைக்க அதீத வளர்ச்சி இந்த காட்டிலும். நிறைய பேர் கடனில் அவசரப்பட்டு கடன், அது இவங்களுக்கு வாங்கினாங்களான்னு பார்த்தா குடும்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு அவசரப்பட்டு வாங்கினது, பர்சன்டேஜ் கட்டிட்டு வீடா இதா மாறி மாறி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதில் வேறு 7.5 சனி வேறு. இப்போ அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி அப்பாடா. அப்போ ஃபஸ்ட்டு இதில் கடனை குறைச்சிட்டு வந்தவங்க இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு இந்த இடம் வாங்குறேன்னு போய் பார்க்குறாங்க, வீடு வாங்குறேன்னு பார்க்குறாங்க, சொத்து வாங்குறேன்னு பார்க்குறாங்க. பொதுவாக இடம் வீடு வாங்க அம்சம் உண்டு. அதில் பொதுவாக சிறு பணமாக கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இந்த ராசிக்கு முதலீடே மூலதனமாக மாறும். அப்போ கையில் இருக்கிற பணத்தை ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அதில் இடத்துல இருக்கலாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம், லாங் டேர்ம் ஃபண்டாக இருக்கலாம். இந்த ராசிக்கு ஃபாரின்னு ஒன்று காட்டுது. இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரெக்ஸ் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. இந்த மாதிரி கிளவராக பயன்படுத்திக்கங்க. குழந்தை சம்பந்தப்பட்டதில் பல கஷ்டங்கள் அனுபவித்த இந்த ராசிங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் இருக்கும்போது காரகோ பாவனாஸ்தியாக குழந்தை ஒரு சிலருக்கு பிறந்து இறந்தது, அது மாதிரி சொல்லிதாகணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சார் ஐவிஎஃப் வரைக்கும் போயிட்டோம், கெமிக்கல் இது மாதிரி மாறி மாறி இதாகிட்டே இருக்குது, கன்சீவ் ஆகி மிஸ்கேரேஜ் ஆச்சு. இதெல்லாம் பாவம் நரக வேதனையாக இருக்கும். அப்போ அந்த குழந்தை சம்மந்தப்பட்டது இப்படி இருக்கே சார், எங்களுக்கு புத்திரம் கிடைக்குமா, அதுக்குண்டான காலகட்டம் வருது. அது குறிப்பிட்ட நாள் கிழமையை பார்த்து மருத்துவரை அணுகும்போது ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வருது. அப்போ வேலை விஷயத்தில் வேலையில் மிகப்பெரிய யோகம் பண்ணனால கவர்மெண்ட்டு சூப்பராக ட்ரை பண்ணியிருக்கீங்க. பிஸ்னஸ் தாங்க இந்த ராசிக்கு. ரொம்ப நாளாக இந்த ராசி பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும், போகிறணும், தனக்குன்னு ஒரு சுதந்திரமாக கௌரவமாக இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தது. இப்போ அதுக்குண்டான காலகட்டமாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்போர்ட்டோட இல்லை இவங்களே தனியாக கூட ஏதோ ஒரு எம்எஸ்எம்இ ஏதோ ஒன்று புதிதாக ஒரு தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆக போகிறாங்க. ஏன்னா பாப்புலாரிட்டி ஆகணும்னு விதி கோச்சாரத்தில். இதை ஜாதகமும் தசாபதியும் சப்போர்ட் பண்ணிட்டா உச்சத்து போயிடும். இந்த நேரத்தில் இவங்களுக்கு இருக்கிற சோஷியல் மீடியா அனைத்தும் சரியாக பயன்படுத்தணும். இந்த ராசி ஒன்றே இவங்களுக்கு வேலையாட்கள் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள்.
இந்த ராசி ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, அடிக்கடி ஃபோன் நம்பர் மாற்றக்கூடாது. ம் அடிக்கடி இந்த வீட்டு அட்ரஸ் மாற்றுறது, விசிட்டிங் கார்டு இல்லாத கும்பம் ஜெயிக்காது. விசிட்டிங் கார்டு கம்பல்சரி இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் விசிட்டிங் கார்டு தேவை. இதெல்லாம் சூட்சம். திருமணம் தாங்க இந்த ராசிக்கு. நிறைய பேத்துக்கு பேச்சுவார்த்தை போய் மண்டபம் புக் பண்ணி நடந்தது. ஏன்னா ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸு. இந்த ஆகஸ்ட்ல கல்யாணம். இப்போ திருமண பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடிய அம்சம் உண்டு. அந்த தடைகளை விளக்க பரிகாரம் நிச்சயமாக தேவை. கொஞ்சம் கவனமாகத்தான் பார்க்க வேண்டிய காலகட்டம். அப்படி ஏதாவது கல்யாணம் கிட்ட போய் தடங்கள் ஆச்சுன்னா நீங்கள் ஜாதகம் பார்த்து பண்ணுறது இன்னொன்று. ஏன்னா அந்த பரிகாரமும் இருக்குது உங்ககிட்ட. பரிகாரம் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்கும். இப்போ இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கலாம், மாணவர்கள் ஃபாரின் போய் படிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணலாம். ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக செலுத்தணும். அஜீரணம் சம்மந்தப்பட்டது ஹெல்த்து தான் கொஞ்சம் கவனம். ஏஜ்டு பர்சன் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹார்ட்டாக இருக்கலாம், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது. பொருளாதார ரீதியாக இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் எல்லாமே ஓகேங்கிறான். ஹெல்த் ஒன்று மட்டும் கவனிக்கணும். இதை பார்க்க வேண்டிய சால சூழ்நிலை வந்திருக்கு. இதில் ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 6ஆம் இடத்துல இருக்குது. இவங்களுக்கு எந்த தடங்கள் எதிரிகள் வெல்ல ஆடி அமாவாசை என்று திதி கொடுத்தல் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக இவங்களுக்கு 7ஆம் இடத்துல வரலட்சுமி நோன்பு, பெண்களாக இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க வரலட்சுமி நோன்பு வழிபாடு, அதில் ஒரு ஜாக்கெட் துணி இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. எந்த ஒரு தடை விலகுவதற்கும் வரலட்சுமி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுத்தே ஆகும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு ரொம்ப அழகாக உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயா கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயா கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அனுப்பிச்சி வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.